கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வைத்து 8 தேசிய விருது வாங்கித் தருவேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். டைரக்டர் ஏ.எம். சந்துரு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். ரஜினிகாந்த், கமலஹாசன், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா? சவால். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். ரஜினிகாந்த், கமலஹாசன், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தோட வேலைகள் வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தினுடைய கதைக்களமே சவாலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த படத்தை பாராட்டி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரே ₹1 அன்பளிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த நடிகர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தன்னுடைய சம்பளத்திலிருந்து 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாராகிடுவாங்க. கதைக்களமே முதல்வர் ஐயா கிட்ட, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் நான் உருவாக்கியிருக்கேன். நான் சந்துரு, டைரக்டர் ஏ.எம். சந்துரு. இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே, இந்த உலகை வெல்லவா படத்தில் வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், நம்ம தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கையில் கொடுக்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதைக்களமே நம்ம முதல்வர் ஐயாவை நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இந்த உலகை வெல்லவா படத்தில் வந்து ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம், பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அந்த ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன். ஏன் முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால், நான் முதல்ல தமிழ் சினிமா நடிகர்களுக்கு ஒரு சவால் விடுறேன். என்ன சவால்னு சொன்னால், நம்ம கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு, முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையாற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் ரஜினி, கமல், விஜய், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையாற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து நல்ல விஷயம். இதை நான் சவாலாக விட்டுருக்கேன். நான் 8 தேசிய விருது இந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்க